சர்ஜரி முடிஞ்சு ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு 10 வருஷம் வரைக்கும் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி சில பேஷண்ட் இருக்காது. இந்த பேஷண்ட் ட்ரிபிள் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றோம், அவங்களுக்கு அது மாதிரி டேப்லெட்ஸ் அது மாதிரி தான் இருக்காது. பட் சர்ஜரி முடிஞ்சு ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு மாதிரி சர்ஜரி முடிஞ்சு தேவைன்னா ரேடியேஷன் எடுத்துக்கலாம், தேவையில்லாட்டி வேண்டாம். அதே மாதிரி சர்ஜரி முடிஞ்சு ஒரு சில பேஷண்ட் ஹார்மோன் டேப்லெட்ஸ் தேவைப்படும், அதை அவங்க எடுத்துக்கலாம். ஒரு சில பேஷண்ட் தேவைப்படாது, அவங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில பேஷண்ட்டுக்கு சர்ஜரி முடிஞ்சு திரும்ப கீமோதெரபியும் தேவைப்படும், அதுக்கு அவங்க எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 15 நாள் கழிச்சு பார்ப்போம். அதுவும் இதுங்க டிபெண்ட்ஸ் அப்பான். இப்போ யூனிலேட்டரலா பைலேட்டரலா இந்த பேஷண்ட்டுக்கு வந்து 2 பக்கம் சேர்த்து பண்ற மாதிரி இருக்குது. சில பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பக்கம் தான் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் பண்ற மாதிரி இருக்குன்னா ரஃபா சொல்றேன் ஒரு 6 லட்சம் ரூபாய் கிட்ட செலவாகும். 2 பக்கம் பண்ற மாதிரி இருந்தா ரஃபா வந்து 7.5 lakhs அது மாதிரி செலவாகும். சார் இந்த கேன்சருக்கும் இந்த பேபிக்கு ஃபீட் பண்றாங்க இல்லையா, அது அது அதனால ரீசன்லாவே ஏதாவது வரும் இல்லைங்க? ஃபீடிங்க்கும் நம்ம ஃபீடிங் பண்றதால ஒரு பேஷண்ட்டுக்கு நிறைய வாட்டி இது கேள்வி வரும். ஏன்னா அவங்க கரெக்டா பிரெக்னெண்டா இருந்து பிரெக்னன்சி பண்ணும்போது 6 மாசம் கழிச்சு பார்த்தா அந்த பிரெக்னன்சி முடிஞ்ச அப்புறம் பார்த்தா ஒரு 6 மாசத்துல ஃபீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு கட்டி இருக்கும், அப்ப கண்டுபிடிப்போம். உடனே அவங்களுக்கு பயம் வந்துடும், இது மாதிரி வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துருக்கோமே, இந்த குழந்தைக்கு அது இது அது மாதிரி இதுவும். ஒரு சிலர் வந்து சரியா ஃபீட் பண்ணாம இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கேன்சர் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா? சரி, அதே மாதிரி இப்போ ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னா, இப்போ இதுல வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்கு. இப்போ ஜென்ரலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரல் ஒரு மாதிரி நாட் ஸ்பெசிபிக் ஜென்ரல் ரூல் என்னன்னா, இப்போ மல்டிபிள் பிரெக்னன்சிஸ் அந்த அதே மாதிரி பால் கொடுக்கறது ஒரு வருஷம் 2 வருஷம் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா அந்நேரத்துல அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கட் ஆகும். அது மாதிரி இருக்கும்போது பிரஸ்ட் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்ற மாதிரி இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தாத்தா பாட்டி காலத்துல வந்து இந்த பிரஸ்ட் கேன்சருக்கான இது கம்மியா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகுறதே லேட்டா தான் ஆகுது, அதே மாதிரி குழந்தை பிறக்கிறது லேட்டு, அதே மாதிரி வேலையால வந்து நம்ம பாலும் கொடுக்க முடியல. ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அப்போ வந்து ஓரளவு கரெக்டா அவங்க ஃபீட் பண்ணாங்கன்னா இந்த கேன்சர் கொஞ்சம் கம்மி பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு கொஞ்சம். ஏன்னா அது மட்டுமே ரீசன் சொல்லி டெஃபினட்டா கொஞ்சம். I think we are done with the question and answers. We will move on to a very important part of our program. I request Sheila Ketan, CEO ACC, to join us on stage for the release of the brochure on robotic breast surgery. I request Dr. Venkat to hand over the brochure to Sheila ma'am for release. Yet we request you all to come. Light illa. Light illa. Back normal. Back later. Sorry, one picture. Ma'am, ready? One. Off you look straight. Smiles on. One more. Ready? Thank you so much. This was a very valuable experience. Start with your name. Yeah. நான் டாக்டர் வெங்கட்டுங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்டாக இருக்கேன். இவங்க என்னோட கொலீக் டாக்டர் பிரியா அப்படின்னு, ஷீ இஸ் ஆல்சோ அ சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். இவங்க டாக்டர் முக்தா, ஷீ இஸ் அ ரேடியாலஜிஸ்ட் பர்ட்டனிங் டு பிரஸ்ட் கேன்சர். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி அண்ட் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் இன் பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பிரஸ்ட் கேன்சர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ரொம்ப காமன் கேன்சர் தான் அது. பட் ஒரு மாதிரி ஒரு வருஷத்துலையும் பார்த்தா அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பிரஸ்ட் கேன்சரில் முன்னாடி காலத்தில் பண்ண சர்ஜரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் சர்ஜரியாக இருக்கும். அதாவது அந்த பிரஸ்ட்டை ஃபுல்லாக எடுக்கிறது, மேலே இருக்க ஸ்கின் எடுக்கிறது, நிப்பிள் எடுக்கிறது, அக்கில் இருக்க நெருக்கட்டி எடுக்கிறது, எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சர்ஜரி படிப்படியாக குறைஞ்சி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் இன்னைக்கு அப்படின்னா,
நம்ம வந்து எப்பவுமே பிரஸ்ட் கேன்சர் சர்ஜரி பண்ணும்போது அந்த மேல இருக்க ஸ்கின் ஒரு போர்ஷன் ஆஃப் த ஸ்கின், அதே மாதிரி இந்த நிப்பிள் ஏரியோலான்னு சொல்லுவோம், அந்த நிப்பிள் காம்பு, அது எல்லாமே கம்ப்ளீட்டா எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த டெக்னாலஜி அந்த லேட்டஸ்ட் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த ஸ்கின் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நிப்பிள் அண்ட் ஏரியோலா அது காம்பு அதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவே ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் என்ற ஒரு இம்பார்ட்டன்ட் திங் நம்ம பேஷண்ட்ஸுக்கு அந்த சைக்கலாஜிக்கலாக எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கு. அதே மாதிரி இந்த சர்ஜரி இது பேர் வந்து நிப்பிள் ஸ்பேரிங் மாஸ்டெக்டமி, அதாவது அந்த ஸ்கின்னும் ப்ரிசர்வ் பண்ணும், நிப்பிளும் ப்ரிசர்வ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சர்ஜரி வந்து சில ஓப்பனா, அதாவது இந்த ரெகுலர் ஹேண்ட்ல ஓப்பன் சர்ஜரி பண்ற மாதிரி இருக்கும். ஆனால் ஓப்பன் சர்ஜரியில ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அந்த தோல் மேல இருக்கிற தோல் வந்து கம்ப்ளீட்டா வந்து சர்ஜரி முடிஞ்ச 4-5 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா ஒரு மாதிரி அழுகி போற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில சமயம் நிப்பிள் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த நிப்பிள் வந்து திரும்ப அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ இந்த ரொபாட்டிக் சர்ஜரி வச்சு பண்ணும்போது அந்த நிப்பிளும் நல்லா, அந்த போஸ்ட் சர்ஜரி அந்த ரெக்கவரி நல்லா இருக்கும். ஆப்ரேஷன் பண்ணி மறுநாளே இல்லை அன்னைக்கு சாயங்காலம் கூட பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகலாம். அதே மாதிரி அந்த நிப்பிள் வந்து அந்த நிப்பிளும் அந்த ஸ்கின்னும் அழுகி போகாம அதை தடுக்கலாம். அந்த எந்த பர்பஸ்க்காக சர்ஜரி பண்றோமோ அது கம்ப்ளீட்டா இருக்கும். அதே மாதிரி சர்ஜரி முடிஞ்சு என்ன பண்ணுவோம்னா ஒரு இம்ப்ளான்ட் அப்படின்னு இருக்கும். இம்ப்ளான்ட் அப்படின்றது அந்த அந்த ஸ்கின்னுக்கு அடியில் வைக்கிற மாதிரி இருக்கும். இதால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ஜரி முடிஞ்சு இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு ஒரு இது இருக்கும், என்ன டாக்டர் எப்படி இருக்கும் டாக்டர், இப்போ பிரஸ்ட் எடுக்கிறோம், பிரஸ்ட் எடுத்தா எப்படி இருக்கும், ஃபிளாட்டா இருக்குமா என்ன ஏதுன்ற மாதிரி. இந்த சர்ஜரி இந்த இம்ப்ளான்ட் வைக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த உடனே வந்து அந்த ஃபிளாட்டா இருக்காது, அது நல்லா அந்த கவரிங் சர்ஜரி முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி சர்ஜரி முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல பேஷண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட்னா சைக்கலாஜிக்கல் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த ஃபியர் எல்லாமே போயிடும். ஏன்னா எல்லாமே சைக்கலாஜிக்கல் கான்ஃபிடன்ஸ் தானே, நம்மளுக்கு யாருக்குமே வந்து ஒரு சின்ன